ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த vlogல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 4:30க்கு வருவேன். என்னோடய பசங்களையும் கூட்டிகிட்டே நான் வந்துடுவேன். இன்றைக்கி வந்து என்னோடய சின்ன பையனை தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா பெரிய பையனுக்கு வந்து வாலிபால் கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏதாவது பால் வாங்கணும், அப்படி ஏதாவது நைட்டுக்கு முட்டை ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ வந்ததும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து யூஸ் பண்ண பாத்திரம், அதுக்கப்புறமா என்னோடய லஞ்ச் பேக்லேருந்து நம்ம டிஃபன் பாக்ஸு, பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு மொத்தமாக நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நைட்டுக்குள்ளே டின்னர் செய்யறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இவ்வளோ சீக்கிரமாக நைட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா ஆமாம், உண்மையாகவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு 8 o'clock 8:30க்கெலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருக்கனால கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அவங்க டேப்லெட் போடுவாங்க, எடுப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு என்ன தான் கொஞ்சம் வேலைகள் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட வந்து டயர்டாக இருந்தால் கூட நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நைட்டுக்கு வந்து நீ சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்திங்கன்னா பட்டாணியும் இந்த ரெட் பீன்ஸும் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ வந்தது குருமா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா இப்போ நைட்டு நான் சப்பாத்திக்குன்னா ஏதாவது குருமாக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிருவேன். இல்லை நம்ம வந்து தோசை செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து சட்னி எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்து நாங்கள் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு தூங்குறதுக்கு எல்லாமே டைம் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நான் என்னோடய ரொட்டீனை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். சில நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அப்போ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு சாப்பாடு ஏதாவது செஞ்சுருவேன். ஸோ அப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீனுமே போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால நான் வந்து வெஜ்ஜு தான் செய்யணும் அப்படிங்கிறனால வெஜ்ஜு குருமா தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் வந்து முதல்ல மிக்ஸில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே விளைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டேன். அதுக்கப்புறமா வந்து 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன்ல அதையும் சேர்த்துட்டு, தக்காளி 2 அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு போட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் அப்படியே டீக்கும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா தான் நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி காய் வந்துடுச்சுல, இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்த பட்டாணி, அந்த ரெட் பீன்ஸையும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் என்ன அரைச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இதுக்கு காரமே பச்சை மிளகா தான். அதனால் 1/4 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகா, இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா இதையும் சேர்த்து அரைச்சி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். சில பேருக்கு வந்து பொட்டுக்கடலை டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முந்திரி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது வந்து குருமா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு பார்த்து கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அப்படியே குருமா செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய ரொட்டீன் பார்த்திங்கன்னா வாசல் தெளிச்சுட்டு அப்படியே கோலம் போட்டுட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் வச்சுட்டு இருந்தேன். வச்சு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு 8 மணிக்கு மேலே தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை வந்து நான் செய்கிறது. ஃபஸ்ட்டே வந்து நிலைவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசல்லலாம் தீபம் ஏற்றி வச்சுருவேன் ஒரு 6 o'clock போல். அதுக்கப்புறமா தான் நான் பார்த்திங்கன்னா பூஜை செய்கிறது அப்படின்னா நான் வந்து 8 மணிக்கு மேலே தான் செய்கிறது. அதே மாதிரி ஒரு சைட் பை சைடு வந்து என்னோடய வேலையை அப்படின்னா செஞ்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த வேலை முடியும். நம்ம உட்காந்துட்டோன்னா நம்ம வந்து சோம்பேறி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் நான் உட்காரவே மாட்டேன். அப்படியே என்னென்ன வேலை இருக்கோ அப்படியே ரொட்டீனாக நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ குருமாவும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கும் அப்படியே வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த பக்கம் டீ போட்டு முடிச்சதுக்கப்புறமா கடலையும் வேக வச்சுருந்தேன், வாங்கிட்டு வந்த கடலையை. இது வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 1 கிலோ. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்து சரி ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நிலைவாசலுக்கு பாருங்கள் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு, வெள்ளிக்கிழமைங்கனால நம்ம வந்து ஒவ்வொரு வாரமுமே அதை நம்ம மாற்றுறதா. முன்னாடி செவ்வாய்க்கிழமையும் மாற்றிட்டு இருந்தேன். இப்போலாம்
வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் மாற்றுறது. அதனால் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலைவாசலில் மகாலட்சுமி பாதமும் வரைஞ்சி கோலம் போட்டு நான் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டேன். இப்படி தான் என்னோடய அந்த டைமிங் வந்து நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இனி பசங்களுக்கு நம்ம உட்காந்து கொஞ்சம் பாடம்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக 8 o'clock ஆயிரும். அதுக்கப்புறமா நான் வந்து பூஜை செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களை கவனிக்காமல் இருந்தாலும் இன்னுமே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க மாட்டாங்க. அதனால் அந்த டைம் மட்டும் அவங்களுக்கு கூடவே இருந்து நம்ம படிக்க வச்சா மட்டும்தான் படிக்க வைக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பிரசாதம் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தான் வச்சுருந்தேன். வச்சு பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பக்கம் சப்பாத்தியும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே அத்தைக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ தான் நமக்கு நீட்டாகவும் இருக்கும், காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மீதி கொஞ்சம் கடலை இருந்துச்சு, நானும் ஹஸ்பண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு நமக்கு மீதி இருந்த சப்பாத்தியும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன், காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.